மேலேயே படம் வச்சிருக்காரு. எத்தனை தலைவர் பெரிய படம், சாதாரண படம் இல்ல. அவங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். சசிரேகா கேக்குறதும் நியாயமான கேள்விதான். நீங்க கட்சியை விட்டு போயிட்டீங்க, அதிமுக விட்டு போயாச்சு, எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணியாச்சு. இன்னும் உங்களுக்கு எதுக்கு எம்ஜிஆரோட படம், எதுக்கு உங்களுக்கு ஜெயலலிதாவுடைய படம்? அதான் அவங்க கேக்குறாங்க. இல்ல இதுல என்ன, அவங்க இதுக்கு முன்னாடி முதலமைச்சரா இருந்திருக்காங்க. அவருக்கு அவங்க வந்து ஒரு அரசியல் குருவா தோன்றது அவங்க வச்சிருக்காங்க. அதுல என்ன முதலமைச்சர் கலைஞர் படத்தையும் வச்சுக்கலாமான்னு கேளுங்க. சிடிஆர் நிர்மல்குமார் RSSல இருந்து வந்திருக்காரு. அங்க இருந்து ஏதாவது ஒரு படத்தோட அவர் இப்போ வச்சுக்கிட்டாருன்னா அனுமதி கொடுப்பீங்களா? அவர் தனிப்பட்ட கருத்து வச்சுக்கலாமா? இப்போ அவர் வச்சிட்டு இருக்காரு. அவர் வச்சிட்டு இருக்காரா? இல்ல வச்சுக்கலாம். நீங்க சொல்லுங்க. அவர் வச்சிட்டு இருக்காரா? இப்போ தனிப்பட்ட அவர் வச்சிருக்காரா? அவர் வச்சிருக்காரா? தனிப்பட்ட அவர் வச்சிருந்தாருன்னா நீங்க பேசலாம். இல்லாதவங்களுக்கு உருவாக்கி நீங்க சொல்றீங்க. தடுக்கவே இல்லையே. தோழ சண்முகம் காரணம் என்ன சொல்லுங்க. இப்போ செங்கோட்டையன் போட்டோ தோழ சண்முகம், நான் இப்படிதான் சம்பந்தம் நீங்க பேசும்போது சம்பந்தம்லாம் தான் பேசுவாங்க. தோழ சண்முகம் இப்ப எதுக்கு அமைதியா இருக்காரு? அது சொல்லுங்க. யார் அமைதியா இருக்கா? எங்க அவர் ஆளை காணுமே. என்ன சம்பந்தம் எல்லாம் பேசி கேட்ட கேள்வி என்ன? இல்ல அப்படிதாங்க அவர் சம்பந்தம் எல்லாம் கேக்குறாரு. நிர்மல்குமார் எங்க படத்தை வச்சுன்னு வராரு? லாஜிக்கோட படத்தை வச்சுட்டு இருக்காரா? இருந்தாருன்னா பேசலாம். இல்லாத ஒரு விஷயம் எப்படி உருவாக்கி பேசுவாங்க? பேசணும்னு சொல்ல மாட்டீங்களே. ஜெயலலிதாவோட போட்டோ வச்சிருக்காரு. விஜய் அதிகாரம் இருந்துச்சுனா ஜனநாயகம் இல்ல. அதான் கட்சி மாதிரி இல்ல. கட்சியில ஜனநாயகம் இருக்குன்னா நாங்க RSSல ஊழல் பண்ற மத்த மினிஸ்ட்ரி உள்ள வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு நீங்க அரசாங்கம் நடந்துருக்கு. ஏவாவேல ஒரு பிரிட்ஜ் கட்டறானா பிரிட்ஜ் ஒரு வெள்ளத்தை தாங்க மாட்டீங்க பாடிச்சு போகுது. அந்த மாதிரி மினிஸ்ட்ரி எல்லாம் வச்சிருக்காங்க. இதுல அவருக்கு மட்டும் எல்லாரும் சேகோரா அவர் சொல்றத வந்து ஜனநாயகம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஜெயலலிதா அவர்கள் வந்து ராமர் கோவில்ல போய் ராமர் கோவில் அயோத்தியில போய் ராமர் கோவில் கட்டாம வேற எங்க போய் கட்ட முடியும் அப்படின்னு கேட்டவங்க தானே அவங்க. அப்ப கரசேவாவுக்கு போங்கன்னு சொல்லி கேபி முனுசாமி சொன்னவர், ஜெயலலிதா சொன்னதா கேபி முனுசாமி சொன்னவர் தானே. அப்படி அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்களை நீங்க பயனடைந்ததே இல்லையா? நீங்க அரசு பள்ளியில படிச்சது இல்லையா? அரசு கல்லூரியில படிச்சது இல்லையா? அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? ராஜா பிரஸ் மீட்ல கேக்குறாங்க, உங்களது ஊழல் ஆட்சின்னு சொன்னாங்களே, ஊழல் தலைவர் சொன்னாங்களே. அப்படியெல்லாம் கிடையாது. எங்களுடைய அதிமுக ஆட்சி இருந்த வரைக்கும் சிறப்பான ஆட்சியை தான் கொடுத்தோம். இப்ப நான் தனிப்பட்ட கருத்துக்களால வெளியில வந்து இங்க சேர்ந்துட்டேன் அவரே பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு மேல இந்த கேள்விகளுக்கு விளக்கம் தேவை.